ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஷார்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் யாரும் வந்து ஏன்னு சொல்லிட்டு போயிடுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஒன்று நம்மளை அடிச்சிருவார். வந்து வேகமாக கில்ல கன்ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தா நம்ம வச்சு எமௌண்ட் போட ஆரம்பிச்சோம். சரி கண்டாயிடுச்சு, இவர் விடவே கூடாது, நான் 10 ரவுண்டு தரமாக அடிச்சு எமௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடுப்பில் இருப்பேன். இவர் பேர் பார்த்தீங்கன்னா பிஆர் கிங்கு. இந்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட் வச்சு இந்த ரவுண்டு வின் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ரவுண்டு விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அடித்து எப்படி அடிக்கலான்னு ட்ரை பண்ணுவேன். உயிர்மனு தெரியல சொல்லிட்டு வீடியோ பண்ணி அனுப்பேன். என்னதான் பண்ணுவேன் எனக்கே தெரியாது. அடுத்த ஒரு டச்சு டவுன் பண்ணிடுவேன். அதை எதிர்ப்பா கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு போவேன். ஐயோ போச்சு, ரிவே பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ரிவே பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஐயோ போச்சு, இந்த சத்தில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் ஃபஸ்ட்டு வந்து அவனை கீழே கன்ஃபார்ம் பண்ணுவேன். கீழே கன்ஃபார்ம் ஆகல, திருப்பி இன்னொரு வாட்டி கொடுத்து அவனை கீழே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு சண்டை போயினே இருக்கும். நானும் சொல்லுவேன், அவனும் சொல்லுவான், உயாது. பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை அடிச்சு முடிச்சிடுவார். சரி ட்ரை பண்ணியுமே சொல்லி ட்ரை பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்டை அடிச்சு முடிச்சிடுவார். இதை பாருங்கள், போவேன் ஃப்ரெண்டை அடிச்சு அப்படியே முடிச்சிடுவார். அவள் தான் முடிஞ்சிச்சு. அடுத்த 3வது ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா MP5 தான் இங்குது. அந்த MP5 தூக்கி போட்டு இனிமேன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் தலை காட்டின்னு இருப்பான். அடி விடுவேன் போட்டு விடுச்சு இப்படியே பண்ணி கிடப்பேன். என்ன தான் பண்ணுன்னே தெரில. அப்புறம் கட்டாச்சு டவுன் பண்ணிடுவேன். கீழே கன்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு கீழே போய் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கீழே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மொத்தம் 2 பேர் ஆச்சு மாஞ்சிட்டு இருப்பாங்க. தரமாக அவனுக்கு விட்டு அவனுக்கு கீழே கன்ஃபார்ம் மட்டும் இந்த ரவுண்டு மொத்தம் 2 கிலோ ஆயிடுச்சு. இந்த பற்றி இவனை வச்சு எமௌண்ட் போடுவேன். எமௌண்ட் போட்டுருக்கலாம், நான் கம்முன்னு விட்டுருவேன். ஆனால் சமம் பண்ணியிருப்பான், அது காமிக்கிறேன் பாருங்க. இந்த கில்மை கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் எல்லாம் செத்து போடுவாங்க. ஆப்னெட்டில் 2 பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இங்கே வச்சு ஒருத்தன் டவுன் பண்ணுவேன், திருப்பி ரிவே பண்ணி விட்டுருவாங்க. சரி காண்டாயிடுச்சு. ஏன்டா 1v2 தான் பண்ணுறீங்க, ஏன்டா ரிவே பண்ணி காண்டாயிடுச்சு. இப்போ கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு போவேன், அதுக்குள்ளே ரிவே பண்ணி விட்டுருவான். இந்த பார்த்தீங்கன்னா இந்த இவன் தான் நச்சு எமௌண்ட் போட்டவன் தான். நான் டிபி எமௌண்ட் போடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். சிலந்து இதெல்லாம் விடுவாங்க, ஜோனில் மாட்டிடுவேன். இதுவரை ஜோனில் மாட்டிப்பேன், அதில் அடிச்சு முடிச்சிடுவான். அடுத்த ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேருமே எமௌண்ட் போட்டு தான் இருப்பாங்க. இங்கே அடிச்சு இங்கே வந்து இவன் எமௌண்ட் பண்ணலான்னு பார்ப்பேன். இவன் ஐத்தி பூச்சி செத்துருவான். இவன் பாருங்கள், இப்போ ஐத்தி பூச்சி செத்துருவான். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த பயமே நம்மளுக்கு போதும்டா, அவள் தான் இந்த பயமே நம்மளுக்கு போதும்னு சொல்லிட்டு எமௌண்ட் அங்கே சும்மா கொடி குத்தி நிற்பாங்க. வந்து அவனை அடிச்சிருவான். இல்லை நான் போன ரவுண்டே அடிச்சு எமௌண்ட் போட்டு தான் போட்டுக்கலாம், வேணான்ட்டு விட்டேன். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளை எமௌண்ட் போட்டு கடுப்பேற்றின்னு இருப்பான். சரி என்ன பண்ணேன்னு சொல்லி நானும் பார்த்துன்னு இருப்பேன். எமௌண்ட் போட்டு இது பண்ணி அனுப்பான். என்ன தான் பண்ணுறானே தெரில எனக்கு. அந்த ரிவே பண்ண ட்ரோன் விடுவான் இப்போ ஃப்ரெண்டு. அதை விட்ட உடனே நம்ம கீழே கன்ஃபார்ம் பண்ணிவிடுவான். அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அங்கே ஒருத்தவங்க இன்னும் போன மடியில் விட்டு அவன் கீழே கன்ஃபார்ம் பண்ணின்னு போவேன். இனிமே எங்கே இருப்பானே தெரில. இங்கே வந்து பார்க்கும்போது பார்த்தா எங்கள் 2 பேர் அடிச்சு நம்ம ஃப்ரெண்டு பேர் அடிச்சு மாஞ்சிட்டு இருப்பாங்க. நானே ஏதோ பண்ணி கிடப்பேன். இந்த ஒருத்தவங்க அவன் மடியிலே விட்டு டவுன் பண்ணிடுவேன். இந்த பக்கம் இன்னொருத்தவன் போவான், அடிலான்னு போவேன். கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ கீழே கன்ஃபார்ம் ஆகிடும். ரிவே பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். கீழே கன்ஃபார்ம் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இவனை மடியில் விட்டு டவுன் பண்ணிடுவேன். திருப்பி இவனை வச்சு இங்கே எமௌண்ட் போடுங்க. இந்த எமௌண்ட்டை மட்டும் பாருங்கள். இவன் பயப்படலாம் இல்லை. கீழே கன்ஃபார்ம் பண்ணலான்னு போவான். சரி எமௌண்ட் பண்ணலாம் அப்படின்னு எமௌண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு குழி குத்திட்டு அப்படியே சும்மா பத்துக்கலாம் சொல்லிட்டு படுக்க போவேன். அதில் இப்போ மண்டையில் ஹெல்மெட் எல்லாம் கிஞ்சி விட்டானுங்க. அது ரிப்பேர் கிட்ட போட்டேனே என் கீழே கன்ஃபார்ம் பண்ணின்னு போவேன். நம்மளை அடிச்சிருவான். அந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு, நம்மளை அடிச்சிருவான். அந்த முடிஞ்ச உடனே அடுத்த ரவுண்டு பீக்கில் தான் விட்டுருப்பானுங்க. இங்கே வந்து தரமான ஷார்ட் வந்துருக்கோம் டபுள் பாரில் பாருங்கள். அப்படியே ஒரு சும்மா தான் தூக்குவோம், கரெக்டாக மண்டையிலே விழுந்துடும். கீழே கன்ஃபார்ம் பண்ணின்னு இங்கே திருப்பி அவனே மாட்டிப்பான். இந்த இப்பயும் அச்சீவ்மெண்ட் பண்ணு சொல்லிட்டு நானும் இவ்வளோ ட்ரை பண்ணுவேன். அவனும் அடிக்க மாட்டேன், நானும் அடிக்க மாட்டேன். அதுக்குள்ளே அந்த பக்கம் ஒருத்தவங்க சுட ஆரம்பிச்சுவான். 2 பேர் இந்த பக்கம் 1 கிலோவால் இந்த பக்கம் 1 கிலோவால் போட்டு செக்யூர் ஆகிக்கிட்டேன். அந்த பக்கம் அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிடுவேன். நான் இந்த ரவுண்டு பார்த்தா தோற்றுட்டு இருப்பான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், இருந்தாலும் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அதோட ஃபேக்ட்ரியில் மாட்டுவான். திருப்பி அவனே ஃபஸ்ட் ரவுண்ட் அச்சு எமௌண்ட் பண்ணுவானே ஃபேக்ட்ரியில் மாட்டுவான். அவனை சுற்றி வால் போட்டு திருப்பி எமௌண்ட் பண்ணலான்னு அழுத்தி பிடிச்சி எடுத்துருவான். இந்த பயமே போகுங்க தம்பி எனக்கு, இனிமேல் அச்சு எமௌண்ட் போடு நீ. அதாவது ஃபேக்ட்ரியில் தான் போவான். அந்த ரவுண்டு அச்சு முடிச்சுடுவாங்க. அவனுக்கு தொடர்ந்து 3 ரவுண்டு அச்சு விடுவாங்க. அதான் கடைசி ரவுண்டு. இது மேலே விட்டா வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு இவனை மண்டியிலே விட்டுருப்பேன். அப்படி பார்த்தா ஃப்ரெண்டு அடிச்சு விட்டுருவான். டப்புன்னு சுற்றுவால் போட்டு எமௌண்ட் பண்ணலான்னு பார்ப்பேன். சொல்லிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வருவான். ஒருத்தவங்க தான் இருப்பான். இவனே நம்ம அடிச்சான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணி கிட்ட ஏறி டப்புன்னு போயினே இருப்பேன். அதுக்குள்ளே ஃப்ரெண்ட் அடிச்சு முடிச்சிடும் சொல்லிட்டு ஒரு சின்ன பயம். இவனை நம்ம இப்போ அவனை அச்சுன்னு சொல்லி டெசர்ட்லேயே விட்டு மொத்தமாக அச்சு முடிச்சிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி